மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கிட்னி திருட்டு முறைகேடு வழக்கு சந்தேகத்தை கிளப்பிய எடப்பாடி பழனிசாமி கேள்விகள். அதாவது வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு பின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் கிட்னி திருட்டு முறைகேடு வழக்கு தொடர்பாக இன்று சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆளும் திராவிட அரசாங்கத்திடம் நாம் எழுப்ப கேள்விகளுக்கு முறையான பதில் கிடைக்கவில்லை. கிட்னி திருட்டு முறைகேடு வழக்கில் இதுவரை முக்கிய குற்றவாளிகள் யாரும் கைது செய்யப்படவில்லை. புரோக்கர் தான் கைது செய்யப்பட்டு உள்ளனர். ஆனால் கிட்னி மற்றும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட மருத்துவமனை மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஆனால் அமைச்சர் மா. சுப்பிரமணி ஏதோ பதில் சொல்லி மழுப்பை முடித்துவிட்டார். ஆனால் இந்த மோசடி குறித்து வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளை கடுமையாக கண்டித்துள்ளது. புரோக்கர்கள் மூலமாக நடைபெற்ற கிட்னி மாற்று முறைகேடு வழக்கு சட்டத்தையும் மனிதாபிமானத்தையும் மீறிய கொடூரமான குற்றமாக நீதிமன்றம் விளக்கியது. விசாரணையின் போது சில மருத்துவமனைகள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய மருத்துவர்கள், குற்றவாளிகள் ஆகியோர்கள் இணைந்து லாபத்திற்காக ஏழை மக்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து கிட்னியை சட்டவிரோதமாக எடுத்து மாற்றி அமைத்ததாக தகவல்கள் வெளியானது. இது மனிதாபிமான அற்ற செயல் என நீதிமன்றம் கண்டித்தது. இதையடுத்து குற்றவாளிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளுக்கு எதிராக கடுமையாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்க தமிழக அரசு மற்றும் போலீஸ்க்கு உத்தரவிட்டது. மேலும் விசாரணையை முழுமையாக நேர்மையாகவும் நடத்துவதற்காக பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையில் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் (SIT) அமைக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது என கூறினார். உண்மையிலேயே மண்ணச்சநல்லூர் திமுக MLAவுக்கு சொந்தமான தனியார் மருத்துவக் கல்லூரியில் இந்த முறைகேடு நடந்திருப்பதன் காரணத்தால் தான் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறினார். எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய கேள்விகள் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 1 மாதம் கடந்துவிட்ட போதிலும் தமிழக அரசு இதுவரை எந்த விசாரணை குழுவையும் செயல்படுத்தவோ அல்லது விசாரணை தொடங்கவோ இல்லை. இதனால் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த தாமதம் குறித்து பல்வேறு சமூக அமைப்புகள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். நீதிமன்றத்தில் உத்தரவை மதிக்காமல் இருப்பது ஆட்சியின் பொறுப்பின்மையை காட்டுகிறது எனவும் உடனடியாக விசாரணை தொடங்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். முன்னதாகவே சட்டசபை கூட்டத்தொடரில் நடுவே கிட்னி திருட்டு முறைகேடு விவகாரத்தை எழுப்ப அதிமுக முடிவு செய்தது. இதனை முன்னிட்டு அதிமுக MLAக்கள் கிட்னி ஜாக்கிரதை என எழுதப்பட்ட சிறப்பு பேட்ஜுகள் தயாரிக்கப்பட்டு அதில் ஒரு பக்கத்தில் கிட்னி வடிவம் இடம்பெற்றிருந்தது. MLAக்கள் அந்த பேட்ஜை சட்டைக்கு மேலாக அணியாமல் சட்டை பாக்கெட்டில் வைத்தபடி சபைக்குள் நுழைந்தனர். பின்னர் இந்த பிரச்சினை குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாமக MLA அருள் உள்ளிட்டோர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். விவாதத்திற்கான சபாநாயகர் அப்பாவு இந்த இருவருக்கே பேச அனுமதி வழங்கினார். அதன் பின் மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் மா. சுப்பிரமணி இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளித்தார். மக்களே, இதை கண்டிப்பாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்து கண்டிப்பாக இதை ஸ்டாப் பண்ணணும். அப்போ தான் மக்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் ஏழைகளை இது மாதிரி தான் ஏமாற்றி அவங்களுடைய கிட்னி எடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இது தொடர்பான அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.